இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள மூக்க நுழைச்சு முஸ்லிம்களை அவங்களுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் நடக்க விட மாட்டோம் என்ற அளவிற்கு இவர்கள் பெரிய அநியாயத்தையும் அயோக்கியத்தனத்தையும் அதிகாரத்தை பயன்படுத்தி செய்வார்களேயானால் இதுதானே ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்படுகிறது. எதிர்க்கட்சிகளை அடக்குவது, பத்திரிகையாளர்களை ஒடுக்குவது, தனக்கு எதிராக யாரெல்லாம் போராடுகிறார்களோ அவர்களை மிரட்டுவது, ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய உரிமைகளை தர மறுப்பது, இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ச்சியாக இன்னும் நடக்கும் என்று சொன்னால், ஜனநாயகம் படுகொலையை நோக்கி செல்லும் என்று சொன்னால், இந்திய நாட்டினுடைய நிலை அதுல பாதாளத்தை நோக்கி போகும். இவங்களுக்கு அதுல எந்த அக்கறையும் இருக்காது. தங்களை வளப்படுத்திக் கொள்வார்கள், தன்னை சார்ந்த நபர்களை வளப்படுத்திக் கொள்வார்கள். பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கு அவங்க கவனம் எடுக்கிறதில்ல, பொதுமக்களுடைய கல்வி தரத்துக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கிறதில்ல, பொதுமக்களுடைய ஆரோக்கியத்திற்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கிறதில்ல, இந்தியாவை அதை முன்னேற்றுவதற்காக அவங்க முக்கியத்துவம் கொடுக்கிறதில்ல. முழுக்க முழுக்க அந்த சிறுபான்மை சமூகத்திற்கு எதிரான விஷயத்தையே அரசியலாக செய்து இந்த ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கின்றார்கள். இதனால பல மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இஸ்லாம் சொல்லுகிறது, அநியாயக்கார ஆட்சியாளனுக்கு எதிராக அவன் செய்யக்கூடிய அநியாயத்தை தோலுரிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். இவன் தான் சிறந்த முஸ்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக. அன்பிற்குரிய ஏக இறைவனின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, பிரமத நண்பர்களே, தமிழ்நாடு தௌஹீது ஜமாத் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த பொதுக்கூட்டத்திலே ஜனநாயக பாதுகாப்பு மாநாடு ஏன் எதற்கு என்கிற விளக்கத்தை உங்களிடத்தில் எடுத்து சொல்வதற்காக நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எதிர்வரக்கூடிய ஆகஸ்ட் 3ஆம் தேதி சிவகங்கை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக காரைக்குடியில் வைத்து ஜனநாயக பாதுகாப்பு மாநாட்டை தமிழ்நாடு தௌஹீது ஜமாத் அறிவித்திருக்கிறது. பொதுவாக நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குகிறது என்று சொன்னால், சட்டமன்ற தேர்தல் நெருங்குகிறது என்று சொன்னால், இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், அமைப்புகள் இது போன்று மாநாடுகளை அறிவிப்பார்கள், பேரணிகளை அறிவிப்பார்கள். இதுல நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அது நெருங்கக்கூடிய நேரத்தில் பெரும்பாலான அமைப்புகள், இயக்கங்கள், அரசியல் கட்சிகள் மாநாடுகளை நடத்துவதற்கு என்ன காரணம்? ஒரு மாநாட்டை நடத்தி அதுல அதிகமான மக்கள் திரளை நாம் காட்டினால் நாம் நம்முடைய செல்வாக்கை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு எடுத்து காட்டலாம். நாம ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய கட்சியில இத்தனை பேர் இருக்கிறாங்க, தமிழகத்தில் எங்களுக்கு பின்னாடி இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் என்று தங்களுடைய இருப்பை காட்டுவதற்காக தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் பொதுவாக மாநாடுகள் நடத்தப்படுவது வழக்கம். ஏனென்றால் இது போன்ற மாநாடுகளை அந்த சந்தர்ப்பத்தில் நடத்தினால்தான் அவங்க எந்த கட்சியில் சேர நினைக்கின்றார்களோ அந்த கட்சியோடு ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த முடியும். எங்களுக்குன்னு எத்தனை சீட்டு தருவீங்க, சட்டமன்ற தேர்தல்ல எங்களுக்குன்னு எத்தனை சீட்டை ஒதுக்குவீங்க, நாடாளுமன்றத்தில் அந்த எம்பி எலெக்ஷன்ல எங்களுக்குன்னு எத்தனை சீட்டை ஒதுக்குவீங்க, எங்களை நீங்கள் இவ்வளவு சீட்டு ஒதுக்குனீங்கன்னா இவ்வளவு கணக்கான மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, அதன் மூலம் நாம ஆட்சி அமைத்து விடலாம் என்று இது போன்ற அந்த பேரம் நடத்துவதற்காக பரவலாக இது போன்ற மாநாடுகள் நடத்தப்படுவது வழக்கம். ஆனால் தமிழ்நாடு தௌஹீது ஜமாத் சார்பாக, சிவகங்கை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக ஜனநாயக பாதுகாப்பு மாநாட்டை நாம் அறிவித்திருக்கின்றோமே, அதற்கு இது போன்ற ஏதாவது காரணம் இருக்குதா? இது எந்த காரணமும் கிடையாது. என எங்களுடைய அமைப்பை பொறுத்தவரையில் எல்லா நபர்களுக்கும் தெரியும், இன்றைக்கு இஸ்லாமிய அமைப்புகள் நிறைய இருப்பாங்க, அதுல அரசியல்ல இறங்கி செயல்படக்கூடிய அமைப்புகள் இருப்பார்கள். ஆனால் தமிழ்நாடு தௌஹீது ஜமாத் என்கிற இந்த அமைப்பை பொறுத்தவரையில இவங்க சட்டமன்ற தேர்தலிலேயும் நிக்க மாட்டாங்க, நாடாளுமன்ற தேர்தலிலேயும் நிக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் உள்ளாட்சி தேர்தலில் கூட ஒரு வார்டு உறுப்பினராக, ஒரு ஊரினுடைய ஒரு சேர்மனாக, அதற்காக நடத்தப்படுகிற உள்ளாட்சி தேர்தலில் கூட தமிழ்நாடு தௌஹீது ஜமாத்தினுடைய உறுப்பினர்கள், தமிழ்நாடு தௌஹீது ஜமாத்தினுடைய நிர்வாகிகள் அரசியல்ல இறங்க மாட்டாங்க.
என்பதை அனைத்து மக்களுமே அறிந்து வைத்திருக்கிறார்கள். இஸ்லாமிய சமூகத்தில் உள்ளவர்கள் அறிந்து வைத்திருப்பதை போல அரசியல்ல இருக்கக்கூடிய நபர்களும் பொதுஜன மக்களும் இந்த ஜமாத்தினுடைய தேர்தல் நிலைப்பாட்டை பற்றி தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். அப்ப அரசியல் ஆதாயத்திற்காக இந்த மாநாடு நடத்தப்படாவிட்டாலும் இதனுடைய நோக்கம் என்ன என்று நீங்கள் எடுத்து பார்த்தால், அனைவரையும் படைத்த இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு அறிவுரை, பகுத்தறிவுள்ள மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் அடுத்தவர்கள் சிரமப்படுகிறார்கள் என்று சொன்னால், அடுத்தவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று சொன்னால் நாம நிம்மதியா இருப்போம். நாம நிம்மதியாக இருக்கிற பொழுது அடுத்தவங்க கஷ்டப்படுறாங்க, அடுத்தவங்க சிரமப்படுறாங்கன்னு சொன்னா எனக்கு அந்த கஷ்டம் வரலையே, எனக்கு அந்த நெருக்கடி வரலையே, நான் நல்லா தானே இருக்கிறேன், என்னுடைய குடும்பம் நல்லா தானே இருக்குது என்ற ஒரு சுயநலத்தோடு வாழ்வதற்கு இறைவன் நமக்கு அனுமதிக்கவில்லை. பகுத்தறிவுள்ள மனிதர்கள் ஒவ்வொருவருமே எப்படி இருக்க வேண்டும்? நமக்கு இந்த உலகத்தில் கஷ்டம் வருகிறதோ இல்லையோ, அடுத்தவர்கள் கஷ்டப்படுகிற பொழுது, அடுத்தவர்கள் சிரமப்படுகிற பொழுது, அடுத்தவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிற பொழுது அதை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்க்கக்கூடியவர்களாக இந்த பகுத்தறிவுள்ள மனிதர்கள் இருந்து விடக்கூடாது என்பதை இறைவன் நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறான். எந்த அளவிற்கு என்றால் நீங்கள் குர்ஆனிலே எடுத்து பார்க்கலாம். நாம் எப்படி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக ஏற்றிருக்கிறோமோ, அந்த முஹம்மது என்கிற இறை தூதருக்கு முன்னாடி ஏராளமான நபிமார்கள் வந்ததாக இறைவன் குர்ஆனிலே பேசுகிறான். அதுல ஒரு இறை தூதர் தான் சுலைமான் என்று சொல்லக்கூடிய இறை தூதர். அதை கிறிஸ்தவ மக்கள் சாலமோன் என்று அழைப்பார்கள். அந்த தீர்க்கதரிசி என்று அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இஸ்லாம் அவரை பற்றி அந்த சுலைமான் என்கிற தீர்க்கதரிசியை பற்றி சொல்லுகிறது. அவருக்கு இறைவன் பல்வேறு ஆற்றல்களை வழங்கி இருந்தார். பறவைகள் பேசுவது, கால்நடைகள் பேசுவது, அதையெல்லாம் அறியக்கூடிய பிரத்யோக ஆற்றல் அந்த சுலைமான் என்கிற இறை தூதருக்கு வழங்கப்பட்டதாக இறைவன் சொல்லுகிறான். அதுல ஒரு முறை சுலைமான் நபியும் அவர்களை சார்ந்த அந்த படை வீரர்களும் அவங்க மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு படை தளபதியாகவும் இருந்தாங்க. சுலைமான் நபியும் அவர்களை சார்ந்த படை வீரர்களும் ஒரு இடத்தை கடந்து செல்லுகிற பொழுது அங்கே ஒரு எறும்பு புற்று இருக்கிறது. அந்த எறும்பு புற்றை கடந்து செல்ல முயற்சிக்கிற பொழுது அங்கு இருக்கக்கூடிய எறும்புகளில் ஒரு எறும்பு சுலைமான் நபியை பார்க்கிறது, அவர்களுடைய படையை பார்க்கிறது. இப்படி பார்த்தவுடனே இதர் அந்த எறும்புகளுக்கு எச்சரிக்கை விடக்கூடிய நிகழ்வை இறைவன் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். எப்படி குறிப்பிடுகிறான்? யா ஐயுகன் நம்லு, அந்த ஒரு எறும்பு எல்லா எறும்புகளுக்கும் சொல்லுகிறது, எறும்புகளே உதுகுலு மசாக்கினக்கும், நீங்கள் உங்களுடைய இருப்பிடத்திற்கு உள்ளேயே இருந்து கொள்ளுங்கள், உங்களுடைய புற்றுகளுக்கு உள்ளேயே இருந்து கொள்ளுங்கள். லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வ ஜுனூதுஹு வலா யஷ்உரூன், சுலைமானும் அவருடைய படை வீரர்களும் இந்த இடத்தை கடந்து செல்லுகிறார்கள், அவர்களையும் அறியாமல் அவர்கள் உங்களை மிதித்து விடுவார்கள். அதனால நீங்க என்ன செய்து விடுங்கள், உங்களுடைய புற்றுகளுக்குள்ளேயே பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் என்று ஒரு எறும்பு இதர எறும்புகளுக்கு சொன்ன அந்த ஒரு நிகழ்வை இறைவன் குர்ஆனிலே எடுத்து சொல்லுகிறான். இதை கேள்வியுற்ற அந்த சுலைமான் என்கிற அந்த இறை தூதர், ஏன்னா அந்த இறை தூதருக்கு இறைவன் பிரத்யோகமான ஆற்றல் வழங்கியதாகவும் சொல்லுகிறான். ஃபதபஸ்ஸம சுலைமான், சுலைமான் நபி அதை கேட்டு சிரிக்கிறாங்க என்கிற ஒரு தகவல் குர்ஆனிலே சொல்லப்படுகிறது. இதுல நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? பகுத்தறிவோடு இருக்கக்கூடியவர்கள் மனிதர்கள், ஆனால் எறும்புகளுக்கு என்ன பகுத்தறிவு இருக்குதா? சிந்தித்து பார்க்கக்கூடிய ஆற்றல் இருக்குதா? இறைவன் பகுத்தறிவை எறும்புகளுக்கு வழங்கவில்லை, சிந்தித்து பார்க்கக்கூடிய ஆற்றலை எறும்புகளுக்கு வழங்கவில்லை. அவைகள் சில நேரம் நம்மை விட சிறந்த பல வேலைகளை எல்லாம் செய்யும், அது தனி விஷயம். ஆனா நாம் எப்படி பகுத்தறிவோடு இருக்கிறோமோ அது போன்ற பகுத்தறிவுகள் எறும்புகளுக்கு வழங்கப்படவில்லை. அவ பகுத்தறிவு இல்லாத ஒரு உயிரினமே தன்னுடைய சமுதாயத்திற்கு ஒரு பாதிப்பு என்று வருகிற பொழுது, தன்னுடைய சமுதாயத்தில் சில நபர்கள் கஷ்டப்படுகிறார்கள், சிரமப்படுகிறார்கள் என்பதை உணர்கிற பொழுது அந்த கஷ்டம் தன்னுடைய சமுதாயத்திற்கு அடைந்து விடக் கூடாது என்று பகுத்தறிவற்ற ஒரு எறும்பு நினைக்கிறது என்று சொன்னால், பகுத்தறிவுள்ள ஒரு முஸ்லிம் அப்படி இருக்க முடியுமா? நம்ம கண்ணுக்கு முன்னாடி இன்றைக்கு ஏராளமான அநியாயங்கள் நம்முடைய நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆளக்கூடிய ஆட்சியாளர்களால், ஒன்றிய அரசாங்கத்தால் ஏராளமான அநியாயங்கள் நம்மளுடைய கண்ணுக்கு முன்னால் நடக்கிறது. அதனால ஒட்டுமொத்த இந்திய மக்களும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய இந்திய நாட்டிற்கு இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு, இந்த இந்திய நாடு ஒரு மதச்சார்பற்ற ஒரு நாடு. இந்த நாட்டில் எந்த மதத்தை சார்ந்தவர்களும் அவங்களுடைய மதத்தை சுதந்திரமாக பின்பற்றி கொள்ளலாம்.
அவங்க தன்னுடைய மதத்தினுடைய கொள்கையை அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்லிக் கொள்ளலாம், பிரச்சாரம் செய்து கொள்ளலாம். அடுத்தவருக்கு தன்னுடைய கருத்தை திணிப்பதுதான் நம்ம நாட்டு சட்டப்படி கூடாதே ஒழிய தான் ஏற்றிருக்கக்கூடிய அந்த கொள்கையை அடுத்தவருக்கு எடுத்து சொல்வது, பிரச்சாரம் செய்வது நம்முடைய இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் 25வது பிரிவிலிருந்து 28வது வரை பிரிவை நீங்கள் எடுத்து பார்த்தால் நம்முடைய அரசியல் சாசனமும் நமக்கு ஒரு அழகான ஒரு உரிமையை தந்திருக்கிறது. அப்படி உரிமை தரப்பட்டிருக்கிற அந்த அரசியல் சாசனம் பல இடங்களில் கேலி கூத்தாக்கப்படுகிறது. அப்ப ஒரு மதச்சார்பற்ற ஒரு நாடாக இருக்கக்கூடிய நம்முடைய நாடு இன்றைக்கு அந்த மதச்சார்பின்மையை சிதைக்கக்கூடிய ஒரு வேலையை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் செய்கிறார்களே. இன்னும் இந்தியாவை பற்றி மற்ற உலக நாடுகள் எப்படி சொல்லுவார்கள்? இந்தியா என்பது ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரசி, இது ஒரு ஜனநாயக நாடு என்று இந்தியாவை ஒரு அதிகமான மக்கள் பின்பற்றக்கூடிய ஒரு ஜனநாயக நாடாக, அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு ஜனநாயக நாடாக இந்த இந்தியாவை மற்ற உலக நாடுகள் பார்க்கிறது. அந்த ஜனநாயகம் என்றால் என்ன? எதை நாம டெமோக்ரசி என்று சொல்லுகிறோம்? எதை இந்திய ஜனநாயகம் என்று சொல்லுகிறோம்? மக்களாக இருக்கக்கூடிய நாம் நம்மை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களை நாமே தேர்ந்தெடுப்பதற்காக ஓட்டு போட்டு யாரு எனக்கு எம்எல்ஏவாக வரணும், யாரு எனக்கு எம்பியாக வரணும், என்னுடைய மாநிலத்தை ஆளக்கூடிய முதல்வராக யார் வர வேண்டும், என்னுடைய இந்திய நாட்டை ஆளக்கூடிய பிரதமராக யார் வர வேண்டும் என்று நம்மை ஆளக்கூடியவர்களை நாமே தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு வாக்குரிமை தரப்பட்டு நாம் இப்படி ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கிறோமே. என உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்கிறது, மன்னராட்சி நாடுகள் இருக்கிறது. அங்க அந்த மன்னர் என்ன சட்டம் சொல்லுகிறாரோ அதைத்தான் அனைத்து நபர்களும் கேட்டாக வேண்டும். அப்படி மன்னர் சொல்லக்கூடிய சட்டம் அது அவருடைய மனம் போன போக்கில் உள்ள சட்டமாகத்தான் இருக்கும். அதுல அந்த நாட்டு மக்களுடைய நிலையை கவனித்து அந்த சட்டங்கள் இருக்காது. ஆனால் ஒரு ஜனநாயக நாடு என்பது என்னை ஆளக்கூடிய ஆட்சியாளரை நான் தேர்ந்தெடுப்பேன். எதற்கு அந்த ஆட்சியாளரை நான் தேர்ந்தெடுக்கிறேன்? எனக்கென்று இந்த உலகத்தில் இந்த இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய உரிமைகளை தர வேண்டும். எனக்கு ஏதேனும் சில உரிமை பறிப்புகள் நடக்கிறது என்று சொன்னால் எனக்கு அந்த உரிமையை தருவதற்காக, இன்னும் நான் சிரமப்படுகிற பொழுது என்னை காப்பதற்காக, இன்னும் இந்த நாட்டை காப்பதற்காக ஒரு அழகான டெமோக்ரசியை, ஒரு ஜனநாயகத்துவத்தை நம்முடைய இந்திய நாடு பெற்றிருக்கிறது. ஆனால் நீங்கள் யோசித்து பார்த்தால் இன்றைக்கு நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு இந்தியாவை ஆள ஆரம்பிக்கிறதோ அன்றிலிருந்து இன்று வரை இந்தியாவினுடைய ஜனநாயகம் ஒவ்வொரு நாளும் கேலி கூத்தாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதை கூட நான் சொல்லல, ஸ்வீடன் நாட்டை சார்ந்த வி டீம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, அவங்களுடைய வேலை என்ன? ஒட்டுமொத்த உலகத்தில் நாடுகள் எதுவெல்லாம் ஜனநாயக நாடுகளாக இருக்கிறதோ அந்த ஜனநாயக நாடுகள்ல ஜனநாயகம் எந்த நிலையில் இருக்கிறது, வெறுமன பேருக்காக அந்த டெமோக்ரசியை பயன்படுத்துறாங்களா அல்லது உண்மையிலேயே அந்த நாட்டு மக்களுடைய நலனுக்காக அந்த ஜனநாயகம் பயன்படுத்தப்படுகிறதா என்பதை ஆராயக்கூடிய ஒரு அமைப்பாக ஸ்வீடன் நாட்டை சார்ந்த வி டீம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பில் உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள், அவங்க ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் சமூக வலைதளத்தில் தேடினாலும் இந்த தகவலை எளிதில் பெற்றுக்கொள்ளலாம். இந்திய நாட்டிலே தற்பொழுது பாஜக அரசு ஆட்சி அமைத்ததிலிருந்து இப்போது வரை இவர்களுடைய ஆட்சியினுடைய போக்கு எந்த அளவிற்கு போய்விட்டது என்று சொன்னால், இந்தியாவிலே ஜனநாயகம் என்பது அழிவினுடைய விளிம்பை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. கொஞ்சம் பாதிக்கப்பட்டதாக சொல்லல, ஜனநாயகமே அழிவினுடைய விளிம்பை நோக்கி சென்று விட்டது என்று அடுத்தவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், ஒரு கட்டத்தில் நம்முடைய நாட்டை பத்தி புகழ்ந்தாங்க, இது ஒரு மதச்சார்பற்ற நாடு, இங்க எல்லா நபர்களும் அவங்களுடைய மதத்தையும் சுதந்திரமா பின்பற்றாங்க, இந்திய குடிமகனாக எல்லாரும் ஒற்றுமையில இருக்கிறாங்க, ஒற்றுமையில் வேற்றுமை காணக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது, சிறந்த ஜனநாயக நாடாக இருக்கிறது என்று கடந்த காலங்களில் இந்த நாட்டை பற்றி புகழ்ந்தவர்கள் இன்றைக்கு இந்திய நாட்டை பற்றி, இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தை பற்றி சொல்லுகிற பொழுது, இந்திய நாட்டிலே ஜனநாயகம் இது அழிவினுடைய விளிம்பில் இருக்கிறது என்று சொன்னால், இப்படி அழிவினுடைய விளிம்பில் இருக்கக்கூடிய இந்த ஜனநாயகத்தை காக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் இந்த இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்குதா இல்லையா? ஏதோ முஸ்லிம்கள் ஒரு மாநாடுகள் நடத்துகிறார்கள் என்று சொன்னால், தௌஹீத் ஜமாத் ஒரு மாநாடு நடத்துகிறது என்று சொன்னால், இது ஏதோ முஸ்லிம்களுக்காக மட்டும் நடத்துகிறார்கள் என்ற பார்வை நீங்கள் பார்க்காதீங்க. இந்த மாநாடு நடத்தப்படுவதனுடைய நோக்கம் முஸ்லிம்களுக்காக மட்டுமல்ல,
இந்த நாட்டிலே அனைத்து சமூக மக்கள் இருக்கிற பொழுது நம்முடைய நாட்டிலே ஜனநாயகம் முறையாக காப்பாற்றப்பட்டால்தான், ஜனநாயகம் முறையாக பின்பற்றப்பட்டால்தான் இந்த நாட்டு மக்கள் எந்த கஷ்டங்களும் இல்லாமல் இருப்பார்கள், எந்த சிரமங்களும் இல்லாமல் இருப்பாங்க. என கடந்த காலத்தில் இந்த ஜனநாயகத்தை உருவாக்குவதற்காக நம்முடைய முன்னோர்கள் பட்ட கஷ்டம் இருக்குதே, அந்த கஷ்டம் எல்லாம் எதுக்கு? இந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் கடைசி வரை நிம்மதியோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்காக ஒரு சிறந்த ஒரு ஜனநாயகத்தை நாம் வடிவமைக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நம்முடைய முன்னோர்கள் சிரமப்பட்டு இந்த ஜனநாயகத்தை வடிவமைத்தார்கள். அப்படி வடிவமைக்கப்பட்ட அந்த ஜனநாயகம் இன்றைக்கு படுகொலையை நோக்கி செல்லுகிற பொழுது, அழிவினுடைய விளிம்பை நோக்கி செல்லுகிற பொழுது நாம் அதை காக்காவிட்டால் நம்முடைய நிலை என்னவாகும்? அதற்கு உங்களுக்கு சில புள்ளி விவரத்தை சொன்னால் அது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். எனது அருமை தொப்புள் கொடி உறவுகளே, பிரமத சமூகமே, நீங்கள் இந்துக்களாக இருங்க, கிறிஸ்தவராக இருங்க, எந்த கொள்கையை சார்ந்தவர்களாக இருங்க, இன்றைக்கு நம்முடைய நாடு முறையாக ஜனநாயகத்தை பின்பற்றப்படாததினால் எவ்வளவு விளிம்பு நோக்கி போகுது என்று பார்த்தால் ஒரு குறியீடு, ஒரு புள்ளி விவரத்தை வெளியிடுகிறார்கள். என்ன புள்ளி விவரம்? உலகளாவிய பல பரிமாண வறுமை குறியீடு அப்படின்னு 2024 வறுமைங்கிறது ஒவ்வொரு நாடுகள்ல எப்படி இருக்குது? நம்முடைய உலகத்துல நிறைய நாடுகள் இருக்குது இல்ல? இந்த ஆசியா கான்டினென்ட் எடுத்துக்கிட்டா, ஆசியா கண்டத்தை எடுத்துக்கொண்டாலும் நிறைய நாடுகள் இருக்கிறது. இது அல்லாம இருக்கக்கூடிய 7 கண்டங்களில் எடுத்து பார்த்தாலும் ஏராளமான நாடுகள் இருக்கிறது. ஒவ்வொரு நாடுகளா கணக்கு பண்ணி இதுல வறுமை எந்த அளவிற்கு இருக்கிறது, வறுமை தன்மை எந்த நாட்டில் அதிகமாக இருக்கிறது என்கிற ஒரு புள்ளி விவரத்தை ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கக்கூடிய அந்த மேம்பாட்டு திட்டம் என்று சொல்லுகிற ஒரு அமைப்பு ஒட்டுமொத்த உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த நாட்டின் வறுமை நிலையை பற்றி ஆய்வு செய்கிறார்கள். அப்படி ஆய்வு செய்துவிட்டு சொல்லுகிறார்கள், அதுல இந்தியா மட்டும் ஒரு 5 நாடுகளை சொல்றாங்க. வறுமை கோடு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய, வறுமையில் உள்ள மக்கள் நிறைய இருக்கக்கூடிய நாடுகளை பட்டியலிடுகிற பொழுது அந்த 5 நாடுகள்ல முதல் இடத்தை இந்தியாவிற்கு கொடுக்கிறாங்க. நம்முடைய நாடு ஒரு கட்டத்தில் எப்படி இருந்தது, எப்படி பொருளாதார செழிப்பில் இருந்தது? இப்படி இருக்கக்கூடிய நாடு இன்றைக்கு எந்த அளவுக்கு வறுமையில போய் இருக்கிறது? இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில 234 மில்லியன் கணக்கான மக்கள் இன்றளவும் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த புள்ளி விவரத்தை எடுத்து பார்க்கிற பொழுது நமக்கே எந்த அளவிற்கு கவலை வருகிறது தெரியுமா? நம்மை விட சின்ன நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான், பாகிஸ்தான் நம்மளை விட ஒரு சின்ன நாடு தானே, அந்த நாட்டில் எடுத்துக்கிட்டா இந்தியாவில் இருக்கக்கூடிய வறுமையை விட அங்க இருக்கக்கூடிய வறுமை குறைவாக இருக்கிறது. அதற்கடுத்து எத்தியோப்பியாவை எடுத்துக்கிட்டார், அது இந்தியாவில் இருக்கக்கூடிய வறுமையை விட அந்த நாட்டில் குறைவாக இருக்கிறது. நைஜீரியா, அதிகமான மக்கள் நம்ம ஆரம்பத்தில் கேள்விப்பட்டிருப்போம், அந்த ஆப்பிரிக்கா கான்டினென்ட்ல இருக்கக்கூடிய அதிகமான நாடுகள் அது வறுமையில நிறைய கோர பிடியில் இருக்கிற நாடுகள் கேள்விப்பட்டிருப்போம். அதுல நைஜீரியாவை எடுத்துக்கொண்டாலும் இந்தியாவை விட அங்கு இருக்கக்கூடிய வறுமை குறைவாக இருக்கிறது. காங்கோ நாட்டை எடுத்துக்கிட்டாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய வறுமையை விட அங்கு குறைவாக இருக்கிறது. ஆக மொத்தம் அவங்க சொல்ற கணக்கு என்ன? மற்ற உலக நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இந்திய நாடு வறுமையினுடைய எண்ணிக்கையில் அதிகமாக போய் கொண்டிருக்கிறது என்கிற ஒரு புள்ளி விவரத்தை கொடுக்கின்றார்கள். இதுக்கு என்ன காரணம்? நம்மளுடைய ஜனநாயகம் முறையாக காக்கப்படுதுன்னு வைங்க, நமக்கு மத்தியில வறுமை இருக்காது. நம்முடைய மக்கள்ல நிறைய பேர் அடுத்தவங்கள்ட்ட கைகட்டி நிற்கிற ஒரு நிலை வராது. ஜனநாயகம் முறையாக காக்கப்படாததினால், ஜனநாயகத்தை காக்க வேண்டிய ஆட்சியாளர்கள் அந்த ஜனநாயகத்தை காக்க தவறியதால் அவங்களுடைய வளத்தை அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள், தன்னுடைய வளத்தை அதிகரிக்கின்றார்கள். இந்த நாட்டு மக்கள் மேல கவனம் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால இந்த நாடு மற்ற நாடுகளை விட, பாகிஸ்தானை விட வறுமையில் அதல பாதாளத்தை நோக்கி போகுதுன்னு சொன்னா அப்ப இது நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சம் இருக்குதா இல்லையா? அடுத்து பாருங்க, இந்த இந்தியாவினுடைய இன்னொரு மிக முக்கியமான ஒரு கோர நிலையை பற்றி எடுத்து சொல்லுகிறார்கள். உலகளாவிய அமைதி குறியீடு. உலகத்தில் எந்தெந்த நாடுகள் அது அமைதியான நாடுகளாக இருக்கிறது, ஒரு தீவிரவாதம் இல்லாம, பயங்கரவாதம் இல்லாம, மக்களுக்கு சிரமத்தை கொடுக்காத விதத்தில் ஒரு நிம்மதியாக வாழக்கூடிய நாடுகள் என்ன என்கிற ஒரு பட்டியலை அதை ஒரு நிறுவனம், பொருளாதாரம் மற்றும் அமைதிக்கான ஒரு நிறுவனம் அதை ஆய்வு செய்து சொல்லுகிறார்கள். அதுல சொல்லுகிற பொழுது மொத்தம் 163 நாடுகளை கணக்கில் எடுக்கிறாங்க. அந்த 163 நாடுகள்ல இந்தியா 116வது இடத்துல இருக்குது.
அந்த அளவுக்கு இந்தியா என்பது அமைதியின்மைக்கான ஒரு நிலையாக இருக்குது. ஏன் நம்மளுடைய நாடு அமைதியின்மைக்குரிய ஒரு நிலையா இருக்குது? ஏராளமான வன்முறைகள் ஏன் நடக்குது? அதை என்னுடைய உரையில் அடுத்த பகுதியில் நேரம் இருந்தால் உங்களிடத்தில் தெரியப்படுத்துறேன். அப்ப அமைதியாக இல்லாத ஒரு நாடாக இந்த இந்தியா போய் கொண்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் மற்ற நாடுகள் எல்லாம் மதச்சார்பற்ற நாடு, வெவ்வேறு மதத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் ஒற்றுமையாக வாழக்கூடிய நாடு, அமைதியாக வாழக்கூடிய நாடு என்று கடந்த காலத்தில் நம்முடைய நாட்டினுடைய பெருமையை பேசியவர்கள் இன்றைக்கு அமைதியின்மைக்குரிய ஒரு நாடாக நம்முடைய இந்தியாவை கொண்டு போய் தள்ளுகிறார்கள் என்று சொன்னால், அதில் 116வது இடத்தை இந்த இந்தியா பெறுகிறது என்று சொன்னால், அப்ப இதற்கெல்லாம் என்ன காரணம்? அதே மாதிரி பாருங்க, இன்னொரு கணக்கு ஒன்றை எடுக்கிறார்கள். இந்தியாவில் சுகாதாரம் எப்படி இருக்கிறது, அறிவு, மக்களுடைய அந்த கல்வி தரம் எப்படி இருக்கிறது, மக்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது, இது ஒட்டுமொத்த உலக நாடுகள் மற்ற நாடுகளையும் எடுத்து பார்க்கிறாங்க, இந்தியாவையும் எடுத்து பார்க்கிறாங்க. அதுல நீங்க எடுத்து பார்த்தாலும் இந்தியா என்பது 134வது இடத்துல இருக்குது. இன்னும் விவரிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய அதுல உள்ள இருக்குங்க. பல விஷயங்கள்ல நம்மை விட மக்கள் தொகையில் குறைந்த எண்ணிக்கையில் உள்ள நாடுகளை விட இந்தியா அதுல பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இன்னும் நமக்கு பக்கத்துல இருக்கிற பங்களாதேஷ் இருக்குது. பங்களாதேஷ் கூட நம்மை விட வறுமையில கொஞ்சம் குறைச்சு காட்டி இருக்கிறான், பொருளாதாரத்தில் நம்மளை விட மிகைத்து போய் கொண்டிருக்கிறான். ஆனால் பங்களாதேஷை விட நம்முடைய நாடு இன்றைக்கு பொருளாதாரத்திலேயும் கல்வி அறிவிலேயும் ஒவ்வொரு விஷயங்களிலேயும் மற்ற உலக நாடுகளை விட மிகவும் பின்தங்கி போகிறது என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? ஆரம்பத்திலே நம்முடைய நாட்டிலே கடைபிடிக்கப்பட்ட ஜனநாயகம் தற்பொழுதுள்ள காலகட்டங்களில் முறையாக கடைபிடிக்கப்படுறது கிடையாது. குறிப்பாக என்றைக்கு பிரதமர் மோடி இந்தியாவை ஆளக்கூடிய ஒன்றிய பொறுப்பிற்கு வந்தாரோ 2 தடவை ஆட்சியை பண்ணி முடித்து விட்டார்கள். 3வது தடவையும் மைனாரிட்டியாக இருந்து கொண்டு 2 கட்சியினுடைய தயவில இன்றைக்கு ஆட்சி கட்டிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். வந்து இதிலையும் 1 வருஷத்தை கழித்து விட்டார்கள். ஆக மொத்தம் 11 வருஷம் இவர்கள் கழித்து இருக்கின்றார்களே. அந்த 11 வருடங்களிலேயும் நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களேயானால் நம்மளுடைய இந்திய ஜனநாயகம் ஒவ்வொரு ரீதியிலேயும் அது குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு ஒண்ணா எடுத்து சொல்றேன். இவங்களுடைய நிலை எப்படி இருக்குதுன்னா, இவங்க எந்த அளவிற்கு ஜனநாயகத்தை காக்குகிறார்கள் என்று சொன்னால், யாரெல்லாம் இவர்களை எதிர்க்கின்றார்களோ, பாஜகவையும் பாஜக கூட்டணி கட்சிகளையும் யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவ்வளவு பேரும் ஊழல் பேர்வழிகள், மக்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டக்கூடியவர்கள் என்று இப்படி விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனா பாஜக காரங்க யாரை எடுத்துக்கிட்டாலும் எங்களிடத்தில் ஊழல் இருக்காது, நாங்கள் ஊழலற்ற ஆட்சியை தரக்கூடியவர்கள் என்று இந்த அளவிற்கு இவர்கள் ஜனநாயகத்தை காக்கக்கூடிய லட்சணம் எந்த அளவிற்கு இருக்குதுன்னு பாருங்க. அதைத்தான் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு செய்தி தொடர்பாளர் ஒரு முறை செய்தியாளரை சந்திக்கும் பொழுது ஒரு வாஷிங் மிஷினை பக்கத்தில் வச்சுக்கிட்டாரு. வாஷிங் மிஷினை பக்கத்தில் வச்சுட்டு சொல்றாரு, இந்த வாஷிங் மிஷின் இருக்குது இல்ல, இந்த மாதிரி தான் பாஜக பிஜேபி கட்சிக்கு உதாரணம். அவர் எதை சொல்றாரு? ஒரு வாஷிங் மிஷினை குறிப்பிடுகிறார். ஏன் சொல்றாரு? இவங்களே ஒரு ஆள் என்ன செய்வாங்க, ஊழல் பெருச்சாளிகள்னு சொல்லுவாங்க, நிறைய ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க வேற கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தால், பாஜகவை ஆதரிக்காதவங்களா இருந்தா பெரிய அளவுல ஊழல் பண்ணிட்டான், மக்களுடைய பொருளாதாரத்தை திருடிட்டான், இவன் பண்ணக்கூடிய அந்த ஊழல் தான் இன்றைக்கு நிறைய பேர் காசை இழந்ததற்கு காரணமா இருக்குது, நிறைய பேர் வறுமை கோட்டுக்கு கீழே போறதுக்கு அதைத்தான் காரணமா இருக்குது பேசுவார்கள். ஆனா அதே நபர் அவர் கட்சியை மாத்தி பாஜகவில் சேர்ந்துட்டாருன்னு வைங்க, அதுக்கு முன்னாடி என்ன ஊழல் குற்றச்சாட்டை சொன்னாங்களோ ஒரு குற்றச்சாட்டை அடுத்து பேச மாட்டாங்க. உதாரணத்திற்கு நீங்கள் எடுத்து பார்த்தால் பிரபுல் பட்டேல் என்று சொல்லக்கூடிய ஒருவர், இவர் ஆரம்பத்தில் தேசிய காங்கிரஸ்ல இருந்தவர். காங்கிரசுடைய கூட்டணி கட்சியில 2006 பொழுது விமானத்தினுடைய அந்த விமானத்துறை அமைச்சராக இருந்தவர். இப்ப இருக்கிற பாஜக காரங்க அப்ப சொன்னாங்க, இந்த பிரபுல் பட்டேல் என்று சொல்லக்கூடியவர் விமானத்துறை அமைச்சராக இருக்கிற பொழுது ஏர் இந்தியாவில் ஊழல் நடந்தது, கொஞ்ச நஞ்ச தொகை இல்ல 30,000 கோடி ஊழல் நடந்திருக்கிறது. அந்த 30,000 கோடி ஊழலுக்கு அந்த விமானத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய இந்த பிரபுல் பட்டேல் தான் காரணம் என்று என்ன செஞ்சாங்க, அந்த அளவுக்கு ஊழல் செஞ்சுட்டாங்க. காங்கிரசுடைய அமைச்சர்கள் இந்த அளவுக்கு ஊழல் பேர் வழியாக இருக்கிறாங்க என்று கடுமையாக விமர்சித்து பிரச்சாரம் பண்ணாங்க தேர்தலின் பொழுது. ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு, இவங்க தான் ஒவ்வொரு கட்சியில உள்ள புகுந்து அந்த கட்சியவே ரெண்டாக்கக்கூடிய ஆட்கள் தானே.
இவங்க இன்றைக்கு உங்களுடைய அரசியல் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த அளவிற்கு ஜனநாயகத்தை இல்லாமல் ஆக்குகிறார்கள் என்று சொன்னால், எதிர்கட்சின்னு ஒண்ணே வந்துடக்கூடாது, நம்மளை எதிர்க்கிறதுக்குன்னு எந்த கட்சி இருந்துடக்கூடாது, அதையும் மீறி நம்மளை யாரும் எதிர்த்து பேசுறாங்களா அந்த கட்சிக்குள்ள நம்ம பிளவை ஏற்படுத்திடுவோம், அந்த கட்சிக்குள்ள சண்டையை மூட்டி அதையே ரெண்டு பிரிவா பிரிச்சிருவோம், ஒரு ஆளை நமக்கு சப்போர்ட் ஆக்கிடுவோம், இன்னொரு ஆளை நமக்கு எகெயின்ஸ்ட் ஆக்கிடுவோம் என்று இந்த வேலையை தான் தொடர்ச்சியா அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தேசியவாத காங்கிரஸ்குள்ளேயும் பிரிவினை ஏற்படுத்தினார்கள். அப்படி பிரிவினையை ஏற்படுத்தி பிரபுல் பட்டேல் என்று சொல்லக்கூடியவரை தன்னுடைய கட்சிக்கு அவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள். எனது அருமை சகோதர சகோதரிகளே, எங்களுடைய தொப்புள் குடி உறவுகளே, இவர்களுடைய லட்சணம் ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய முறை எந்த அளவிற்கு இருக்குதுன்னு பாருங்க. அவர் காங்கிரஸ்ல இருக்கிறப்ப, அங்க அமைச்சரா இருக்கிறப்ப 30,000 கோடி ஏர் இந்தியாவில் ஊழல் பண்ணி விட்டார் என்று சொன்னவர்கள், எப்போது அவர் பாஜகவுக்குள்ள வந்துட்டாரோ சிபிஐ மூலமாக அந்த வழக்கை கொஞ்சம் கொஞ்சமா நிர்மூலமாக்கி கடைசியில் இவர் எந்த தப்புமே செய்யல. அதனால தான் சொன்னாங்க பாஜகங்கிறது ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி, யாராவது அழுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸோடு உள்ள வர்றாங்கன்னு வைங்க, பாஜக அவர்களை சுத்தப்படுத்தி விடும். யாரெல்லாம் ஊழல் செஞ்சு மாட்டினார்களோ, மாட்டியவர்கள் பாஜகவுக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய ஊழல் வழக்கு அத்துணையும் அத்தோடு முடிக்கப்பட்டு விடும். இப்படி இருந்துச்சுன்னா ஒரு நாட்டினுடைய ஜனநாயகம் எப்படிங்க காக்கப்படும்? யாரு தப்பு செஞ்சாலும் தப்பு செஞ்சவங்களை தண்டிக்கிறது தானே சரியான ஜனநாயகம். தப்பு செஞ்சவன் நம்ம கட்சிக்காரனா அல்லது நமக்கு எதிர்கட்சிக்காரனா ஆளை பார்க்க கூடாது. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்களே, ஆரம்பத்தில் பேசிய சகோதரர் தாகா அவர்கள் கூட அந்த செய்தியை குறிப்பிட்டார்களே. அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அன்றைய காலத்தில் உயர்ந்த குலத்தை சேர்ந்த ஒரு பெண் திருடி விட்டு வந்து நின்ற பொழுது அந்த குலத்தில் உள்ள நபர்கள் இறை தூதர்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க. நீங்க இந்த பெண்ணை கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்க, அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுக்கிற மாதிரியான சட்டத்தை தண்டனையை கொடுக்காதீங்கன்னு சொல்லுகிற பொழுது அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, என்னுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே திருடினாலும் அந்த சட்டத்துல நான் ஒருபோதும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். சட்டம் என்று வந்து விட்டால் அதுல நான் அவர்கள் செய்த குற்றத்தை தான் பார்ப்பேனே ஒழிய, இவங்க நம்முடைய மகளாச்சே, நம்முடைய மனைவியாச்சே, நமக்கு தெரிஞ்சவங்களாச்சே, நம்ம சமூகத்தில் உள்ளவங்களாச்சே என்று பார்க்க மாட்டேன் என்பதை டிக்ளேர் செய்தார்களே. இப்படிப்பட்ட இறை தூதருடைய முன்மாதிரி இருக்கிறப்ப இவங்களுடைய லட்சணம் எப்படி இருக்குது? ஆரம்பத்தில் ஒரு ஆளை ஊழல் பேருவழி என்று சொல்லுவார்கள், கடைசியில் அவங்களையே இவங்க எந்த ஊழலும் இல்லாதவர்கள் என்று சொல்லுவார்கள். இவங்க பாஜகக்குள்ள வந்துட்டார். இதே மாதிரி நிறைய நீங்க சொல்லிக்கிட்டே போலாம். அஜித் பவார்னு சொல்லக்கூடியவரை ஊழல் பெருசாலினாங்க, அவர் உள்ள வந்தாரு, உள்ள வந்தவனே அவருடைய ஊழல் வழக்கு இல்லாம போயிடுச்சு. அப்ப இந்த மாதிரி இவர்கள் நடப்பார்கள் என்று சொன்னால் அப்ப இதுல எப்படி நம்முடைய ஜனநாயகம் முறையாக காக்கப்படும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதே மாதிரி ஒரு நாட்டுல ஜனநாயகம் கரெக்டா இருக்குதுன்னு சொன்னா அதனுடைய அளவுகோல் என்ன தெரியுமா? எதிர்கட்சிக்காரர்களை தேவையில்லாமல் முடக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபடக்கூடாது. ஒருத்தர் யோக்கியனாக இருந்தா, நான் கரெக்டா ஆட்சி பண்றேன், மக்களுக்காக நான் சரியான முறையில் பணியாற்றுகிறேன் என்று சொன்னால் அவனுடைய யோக்கிய தன்மை எப்போது வெளிப்படும்? அவனை எதிர்க்கக்கூடிய எதிர்கட்சிகள் இருந்தாலும் அந்த எதிர்கட்சிகளால் குற்றம் சுமத்தப்படாத அளவுக்கு இருக்கணும். இல்ல இவர் மேல நான் எந்த குற்றத்தையும் பார்க்கலையேங்க, இவர் அந்த அளவுக்கு மக்களிடத்துல நியாயமா நடந்துகிட்டாரு என்கிற அளவிற்கு இருக்கணும். ஒருவேளை அந்த ஆட்சியாளரிடத்துல சில தவறுகள் ஏற்பட்டாலும் அவரை எதிர்த்து பேசக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு அவர்களுடைய உரிமைகளை முறையாக கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு உங்களுடைய ஜனநாயகத்தில் அதை பார்க்க முடியுதா? ஒன்றிய அரசியல் இன்றைக்கு அதை பார்க்க முடிகிறதா? எதிர்கட்சிக்காரர்களுடைய அந்த குரல் வலைகள் எல்லாம் இன்றைக்கு நசுக்கப்படுகிறதா இல்லையா? உதாரணத்திற்கு இப்ப நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிச்சுல, அந்த தேர்தல் பிரச்சாரின் போது நடந்த நிகழ்வுகளை எடுத்து பாருங்க, அதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளை எடுத்து பாருங்க. யாரெல்லாம் இவருக்கு எதிராக அணி திரண்டார்களோ அவருக்கு எதிராக அணி திரண்ட அந்த கட்சிகளை எல்லாம் லிஸ்ட் அவுட் எடுக்கிறாங்க. அப்படி கட்சிகளை எல்லாம் லிஸ்ட் அவுட் எடுத்து அதுல யாருக்கு எதிராக நம்ம அமலாக்கத்துறையை அனுப்பலாம், ஈடியை யாருக்கு எதிராக அனுப்பலாம், ஐடி யாருக்கு எதிராக அனுப்பலாம், இப்படி ஈடி அமலாக்கத்துறையை இது போன்ற தன் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த துறையை எதிர்கட்சிகளுக்கு எதிராக ஏவி அரவிந்த் கெஜ்ரிவாலை அந்த தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னாடி கைது செய்தார்களா இல்லையா? இன்னொரு மாநிலத்தினுடைய முதல்வரை அது போன்ற அந்த அமலாக்கத்துறையை பயன்படுத்தி ஈடி ஐடியை பயன்படுத்தி அவர்கள் கைது செய்தார்களா இல்லையா? அப்ப ஒரு அச்சுறுத்துறது, எங்களை எதிர்த்து யாரு நிக்க கூடாது, எங்களை எதிர்த்து யாரு நிக்கிறீங்களா, அப்படி நிக்கக்கூடிய அந்த கட்சிக்குள்ள உள்ள ஆட்களை நாங்க அவங்களுக்கு எதிராக அமலாக்கத்துறை அனுப்புவோம். கோர்ட்டே கண்டிக்கிறது.
அமலாக்கத்துறை கொண்டு வரக்கூடிய அந்த பல வழக்குகள் அது நியாயமற்றதாக இருக்கிறது, கைது செய்வதற்கு உகந்ததாக எது இல்லாம இருக்குது என்று கோர்ட்டிலே கண்டிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அமலாக்கத்துறையை எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக இப்படி முடக்கி வைக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறாங்களே. அப்ப எதிர்க்கட்சியவே முடக்கினால் அது எப்படிங்க சரியான ஜனநாயகமா இருக்கும்? இன்னும் சொல்ல போனா எதிர்க்கட்சியை மட்டுமல்ல, பத்திரிகையாளர்களையும் முடக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறார்கள். பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் ஒரு அரசாங்கத்தில் இருக்கிற பிளஸ் மைனஸ் வெளியே கொண்டு வரக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. வெகுஜன மக்களுக்கு அதை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. இவர்கள் ஆட்சி அமைத்ததிலிருந்து இவர்கள் ஜனநாயகத்தை காக்கக்கூடிய லட்சணம் எந்த அளவிற்கு மோசமாக போய் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், பத்திரிகை துறையில் இருக்கக்கூடியவர்களையும் முடக்கி நீங்க எங்களுக்கு எதிராக எதுவும் பேசக்கூடாது, அதையும் மீறி எதிராக பேசுவியா உன்னை ஜெயிலில் உள்ளதுக்கு போடுவேன், உனக்கு எதிராக பல வழக்குகளை கொண்டு வருவேன். இன்னும் சொல்ல போனால் தேச விரோத வழக்குகளை கூட எத்தனையோ பத்திரிகையாளர்களுக்கு எதிராக இவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்களே. அப்போ ஒரு அரசாங்கம் எதிர்க்கட்சிகளை முடக்குகிறது, பத்திரிகை துறையை முடக்குகிறது, தனக்கு எதிராக யாரும் வந்துடக்கூடாது, இந்த அளவிற்கு முடக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் எப்படி ஜனநாயகத்தை காக்கக்கூடிய அரசாங்கமா இருக்க முடியும்? இவைகளெல்லாம் பொதுவான விஷயங்கள். இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் டீப்பா பேசுறதா இருந்தா, இன்னைக்கு இந்திய நாட்டு மக்களுடைய பாதுகாப்புல ஒரு அச்சுறுத்தல் இருக்குதா இல்லையா? பஹல்காம் தாக்குதல் 26 பேர் இறந்தாங்க. சுற்றுலாவுக்கு வந்த 25 பேரும் அதுல குதிரை சவாரிக்காக இருக்கக்கூடிய அதுல ஒரு நபரும் அந்த பஹல்காம் தாக்குதலில் இறந்தார்கள். மொத்தம் 26 பேர். ஒரு நாட்டில் இவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் நடக்குது. கேட்டா பாகிஸ்தான்ல இருந்து வந்தான் தாக்குனான் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மத்தியில் சண்டை நடக்குது. அதுவெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இதுல நம்ம கேட்கிறது என்னன்னா, பல ஆட்கள் அதை கேள்வியாக முன்வைக்கிறார்கள். இன்னும் எதிர்க்கட்சிகள் கூட அந்த டயத்துல சொன்னாங்க, நீங்க சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டுங்க, அந்த சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தில் இந்த பஹல்காம் அந்த தாக்குதலுக்கு எதிராக, தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக இன்னும் எங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும், சிறப்பு நாடாளுமன்றத்தை கூட்டுங்கன்னு சொன்னா நாடாளுமன்றத்தை கூட்டுவது கிடையாது. சரி, பத்திரிகையாளர் சந்திப்பை ஒரு பிரதமர் நடத்தி இந்தியாவுக்கே அச்சுறுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கிற பொழுது அதுல பத்திரிகையாளர்கள் முன்னாடி விளக்கணும் இல்ல, அப்படி விளக்குவதான ஒரு சரியான ஒரு ஜனநாயக மரபா இருக்கும். பத்திரிகையாளரை சந்திக்கல. இன்னும் சொல்ல போனா அந்த தாக்குதலில் 4 பேர் ஈடுபட்டதாக சொல்லப்படுது. அந்த 4 பேரை இன்றைக்கு இவர்களால் பிடிக்க முடிஞ்சிருக்குதா? பஹல்காம்ல ஒருத்தன் உள்ள வருவானா? அந்த பஹல்காம் என்பது இந்தியா எல்லைக்கு ஒட்டிய ஒரு பகுதி அல்ல. இந்தியாவுக்கு பாகிஸ்தானுடைய அந்த எல்லையில இருந்து ஏறத்தாழ 300 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது. அப்போ ஒருத்தன் ஒரு நாட்டில இருந்து 300 கிலோமீட்டர் உள்ள தாண்டி வரலாம்னா, வந்து இங்கு உள்ள இந்தியர்களை அவன் தீவிரவாத தாக்குதலில் ஈடுபடுத்துறான்னா, தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்டதோடு மட்டுமல்லாமல் 26 பேரை கொன்றொழித்ததோடு மட்டுமல்லாமல் அவன் இந்த நாட்டை விட்டு தப்பித்து செல்கிறான் என்று சொன்னால், அப்ப எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? எங்களுடைய உயிரை நீங்கள் எந்த அளவிற்கு மதிக்கின்றீர்கள்? அப்ப ஒட்டுமொத்த இந்த மக்களுடைய உயிரை பாதுகாப்பே இவர்களுடைய அரசாங்கத்தில் கேள்விக்குறியாக இருக்கிறது என்று சொன்னால், அப்ப இந்த ஜனநாயகத்திற்கு எதிராக நாம ஒன்று சேரக்கூடிய ஒரு நிலை இருக்குதா இல்லையா? இவ்வளவு விளிம்பை நோக்கி இந்த ஜனநாயகம் போகிற பொழுது அதை காக்க வேண்டிய பொறுப்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சமூக மக்களுக்கும் இருக்குதா இல்லையா? இவைகளெல்லாம் அனைத்து சமூக மக்களுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு தகவல். இவங்க ஆட்சி வந்ததிலிருந்து விலைவாசி உயர்வை எடுத்துக்கிடுங்க, நிறைய பேர் பொருளாதாரத்தை இழந்ததை எடுத்துக்கிடுங்க, பண மதிப்பு இழப்புன்னு ஒரு நடவடிக்கை 500 1000 செல்லாதுன்னு அறிவிச்சாங்க. அதுக்கு பிறகு மக்கள் பட்ட கஷ்டத்தை எடுத்துக்கிடுங்க. ஜிஎஸ்டி ஒன்று கொண்டு வந்த பிறகு அடுத்து இன்றைக்கு மக்கள் சந்திக்கக்கூடிய கஷ்டத்தை எடுத்துக்கிடுங்க. இவைகள் எல்லாம் நிறைய இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப இவ்வளவு பாதிப்புகள் நடப்பதற்கு என்ன காரணம்? இவர்கள் முறையான ஜனநாயகத்தை கடைபிடிக்கவில்லை, இவர்கள் மக்களுக்காக ஆளவில்லை, மக்களுடைய உரிமைக்காக இவர்கள் பாடுபடுவது கிடையாது, தன்னுடைய நலத்தை மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பன போன்ற ஒரு நிகழ்வு தான் இவர்களுடைய இந்த ஆட்சியில நம்ம பார்க்க முடிகிறது. இது ஒரு பகுதி. இதனுடைய இன்னொரு பகுதியை எடுத்து பாருங்கள். ஒரு நாடு இது ஜனநாயக நாடு என்று சொல்வதாக இருந்தால் அந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அவர்களுக்குள்ள உரிமைகள் முறையாக தரப்படணும். நம்முடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அரசியல் சாசன சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? 25, 26, 27, 28 எடுத்து பாருங்க. ஒருவன் எந்த மதத்தையும் அவன் சுதந்திரமாக பின்பற்றலாம். அந்த மதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சட்டத்தை அவன் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கலாம். அதே மாதிரி அவன் என்ன செய்யலாம்? தன்னுடைய மதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை அடுத்தவர்களுக்கு எடுத்தும் சொல்லலாம். அடுத்தவர்களுக்கு திணிக்கக்கூடிய, எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா,
இன்றைக்கு ஒரு மத நம்பிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க தன்னுடைய மத விவகாரங்களை முடித்துக் கொள்வதற்காக, அவங்க ஒரு கல்வி நிறுவனங்கள் அமைப்பதற்காக தனியாகவும் அவர்கள் கல்வி நிறுவனத்தை அமைத்துக் கொள்ளலாம். அதுல கூடுதலா ஒருபடி மேல போய் சொல்றாங்க, இன்றைக்கு ஒருவன் ஒரு கல்வி நிறுவனத்தில் சேருகிறான், அங்கே ஒரு வழிபாட்டு உரிமை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழிபாட்டு உரிமை நான் சார்ந்த மரபுக்கு மாற்றமா இருக்குதுன்னா அதுல நான் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிற அளவிற்கு ஒரு சமூகத்திற்கு ஒரு சமய சுதந்திரத்தை நம்மளுடைய இந்திய அரசியல் சாசன சட்டம் வழங்கி இருக்கும் பொழுது இவங்க அந்த ஜனநாயக மரபுகளையும் மீறுகிறார்கள். எந்த அளவுக்குனா, அமெரிக்காக்கார ஒரு ஆய்வறிக்கையை வெளியிடுகிறான். அமெரிக்காக்காரன் வெளியிடக்கூடிய ஆய்வறிக்கை, அது என்ன ஆய்வறிக்கை? உலக அளவுல எந்தெந்த நாடுகள்ல அவர்களுடைய சமய உரிமை முறையாக தரப்படுகிறது, மத உரிமை முறையாக வழங்கப்படுகிறது என்பதை வெளியிடுவதற்காக இன்டர்நேஷனல் லெவல்ல உள்ள ஒரு ஆய்வறிக்கை ஒன்றை வெளியிடுகிறான். அதிலே சொல்லுகிறான், இந்தியாவிலே குறிப்பாக இந்த மோடி தலைமையிலான ஆட்சி அமைத்ததில் இருந்து நிறைய மத ரீதியிலான துன்புறுத்துதல்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. நிறைய மத ரீதியிலான மதத்வேஷ கருத்துக்கள் அதிகமாக விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதனால் தனிப்பட்ட நபர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அடுத்தவர்களை மதத்தை காரணம் காட்டி தாக்கி கொண்டிருக்கிறார்கள். கும்பலாக சேர்ந்து கொண்டு அடுத்தவர்களுடைய உயிரை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற மத உரிமை மீறல்கள் நிறைய இந்தியாவில் நடக்குது என்று அமெரிக்காவே சொல்லுகிறது என்று சொன்னால் அது நம்முடைய நாட்டில் நடக்குதா இல்லையா? உதாரணத்திற்கு நீங்க எடுத்து பாருங்களேன், மாட்டு இறைச்சியின் பெயரால எத்தனை மக்கள் அடித்துக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த வரலாறு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, மாட்டு இறைச்சியை காரணமாக வைத்து ஆரம்பத்தில் ராஜஸ்தான்ல அப்துல் கபூர் சொல்லக்கூடிய ஒருவரை அடித்து கொலை செய்கிறார்கள். அதற்கடுத்து ஊபியில முகமது அஹ்லக் என்று சொல்லக்கூடிய ஒரு முதியவரை கொலை செய்கிறார்கள். அந்த முதியவர் யார்? வீட்டுல ஃப்ரிட்ஜுக்குள்ள மாட்டு இறைச்சி வச்சிருக்கிறான், மாட்டு இறைச்சி வச்சு சாப்பிடுறான் என்ற ஒரு வதந்தியை கிளப்பி ஒரு வன்முறை கும்பல் அந்த முதியவரை வீட்டுக்குள்ள இருந்தவரை வெளியே இழுத்துட்டு வந்து கடுமையாக தாக்கி அடித்துக் கொள்ளுகிறார்களே. இன்னும் சொல்ல போனால் அந்த முகமது அஹ்லக் என்ற அந்த முதியவர் தன்னுடைய பிள்ளைகளில் ஒருவனை இந்திய நாட்டினுடைய ராணுவத்திற்காக அர்ப்பணித்திருக்கிறார். தன்னுடைய பிள்ளைய ஒருத்தர் ராணுவத்துக்காக அர்ப்பணித்திருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த தந்தையை வீட்டுல மாட்டு இறைச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கிறான் என்று சொல்லி தர தரன்னு இழுத்துட்டு வந்து அடித்து கொலையை செய்கிறார்கள். அதுக்கடுத்தது ஆய்வு செஞ்சுட்டு வந்து சொல்றாங்க, வீட்டுல இருந்தது மாட்டு இறைச்சி இல்ல, ஆட்டுக்கறியை தான் வச்சிருந்தாங்க. அட பாவிகளா, மதத்வேஷ கருத்துக்களை சொல்லி மாட்டு இறைச்சி வச்சிருக்கிறான்னு சொல்லி ராஜஸ்தானில் ஆரம்பித்து ஊபியில முகமது அஹ்லக்கிலே ஆரம்பித்து அதே போல ரமலான் நேரம் ஒரு ஜுனைத் என்கிற சிறுவன் 16 வயது இருக்கும் என்று நினைக்கின்றேன், டெல்லியிலிருந்து ஜார்க்கண்டுக்கு அவன் Dress வாங்கிட்டு பெருநாளைக்கு Dress வாங்கிட்டு வர்றான். அப்படி Dress வாங்கிட்டு வரக்கூடிய அந்த சிறுவனை ரயில்லையே உள்ள வச்சு அடிச்சு தாக்கி கொலை செய்கிறார்களே. கேட்டா அவன் மாட்டுக்கறி வச்சிருக்கிறான். இப்படி எத்தனை ஆண்களை நீங்கள் அடித்தீர்கள், எத்தனை முஸ்லிம்களை அடித்தீர்கள், எத்தனை முஸ்லிம் பெண்களை அடித்திருக்கிறீர்கள், அடித்து எத்தனை நபர்களை கொன்றிருக்கிறீர்கள். இன்னும் புள்ளி விவரத்தை எடுத்து பார்த்தால் மாட்டிறைச்சி வச்சிருக்கிறான்னு சொல்லி அடிச்சு தாக்கி அவனை வந்து தூக்கு தண்டனை கொடுத்திருக்கிறீங்களே, தூக்கில ஏத்திருக்கிறீங்களே. இப்படி தூக்கு தண்டனை கொடுக்கிற அதிகாரம் நம்மளுடைய இந்திய அரசியல் சாசனம் ஒரு ஆளுக்கு வழங்குதா? கோர்ட்டு தான் ஒரு ஆளுக்கு சொல்லும். ஒரு ஆளுக்கு மரண தண்டனை கொடுக்கிறதா இருந்தா அந்த மரண தண்டனை கொடுக்கக்கூடிய இடத்துல நீதிமன்றம் இருக்கும் பொழுது இன்றைக்கு அந்த நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மாட்டுக்கறி வச்சிருக்கிறான்னு சொல்லி அடிச்சு கடுமையாக தாக்கி அவனை தூக்கில் ஏற்றுகிறார்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம். இது அந்த மத உணர்வுகளை வெளிப்படுத்தி மதத்வேஷ கருத்துக்களை பரப்பி இந்த சிறுபான்மை சமூகத்தை எவ்வளவு நசுக்க பார்க்கிறார்கள். இன்னும் சில விவரங்களை எடுத்து பார்க்கிற பொழுது பெட்ரோல் குண்டு வீசி 2 பேரை சாகடித்திருக்கிறார்கள். குண்டு வீசுறது நம்ம நாட்டில் அனுமதி இருக்குதா? அது தடுக்கப்பட்ட ஒன்று தானே. அப்ப இந்த சிறுபான்மை சமூகத்திற்கு எதிராக பெட்ரோல் குண்டு வீசப்படுகிறது. மாட்டுக்கறியை காரணம் காட்டி 2 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அங்கே என்ஐஏ போகல, சிறப்பு புலனாய்வு அமைப்பு போகல. அது எப்படிப்பா பெட்ரோல் குண்டு வீசின? குண்டு வீசக்கூடிய காரணம் எப்படிப்பா வந்துச்சு? அங்கு எந்த என்ஐஏ அதிகாரிகள் போகல. அப்ப ஒரு சிறுபான்மை சமூகத்திற்கு அவன் இன்னும் எங்களுடைய மார்க்கத்தில் அது தடுக்கப்பட்டிருக்குதா? அல்லது இந்திய அரசியல் சாசனமே எங்களுக்கு என்ன சொல்லுது? ஒருவன் ஒரு மதத்தை பின்பற்றுகிறான் என்று சொன்னால் அந்த மதத்தில் உள்ள சொல்லப்பட்ட காரியத்தை அவன் சுதந்திரமாக தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கலாம். எங்க இஸ்லாத்துல அப்படி ஏதாவது இருக்குதா?
நாங்க வந்து ஆட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குதா? நாங்க மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குதா? எங்களுடைய மார்க்கத்தில் அது சட்டமாக சொல்லப்படலையே. அது சாப்பிடுவதற்கு இறைவன் எங்களுக்கு அனுமதி அளித்திருக்கிறானே. அப்ப எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு வழங்கிய அந்த உரிமையவே இன்றைக்கு மதத்துவேச கருத்துக்களை காரணம் காட்டி, நீ மாட்டுக்கறி சாப்பிடுறியா, உனக்கு உண்ணக்கூடிய அந்த உணவு உரிமையை வழங்க மாட்டேன். எந்த அளவுக்கு இவருடைய அயோக்கியத்தனம் எல்லை மீறி விட்டது என்று சொன்னால், இப்ப நம்ம ஹஜ் பெருநாள் கொண்டாடணுமா இல்லையா? இந்த ஹஜ் பெருநாள்ல ஜூன் 3ஆம் தேதியில இருந்து ஜூன் 8ஆம் தேதி வரை மகாராஷ்டிரால இவ்வளவு என்ன சட்டம் போடுறான்? எங்கேயுமே சந்தையில நீங்க ஆடுகளை விற்க கூடாது. ஆடுகளை விற்கக்கூடியவர்கள் யாரு? அதிகமான நபர்கள் இந்து சமூகத்தை சார்ந்தவர்கள். அதுல பொருளாதாரத்துல ரொம்ப கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் தான் ஆடுகளை வளர்த்து ஹஜ் பெருநாளின் பொழுது அதை பாய்மார்கள்ட்ட வித்து அதன் மூலம் அவர்கள் பொருளாதாரத்தை திரட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனா மகாராஷ்டிரா அரசாங்கம் என்ன சட்டம் போடுறான்? கரெக்ட் அந்த ஹஜ் பெருநாளை அடையாளமா வச்சு, ஹஜ் பெருநாளை காரணமா வச்சு ஜூன் 3ல இருந்து ஜூன் 8 வரை மகாராஷ்டிராவில் என்ன செய்யக்கூடாது? ஆடுகளை சந்தைகளை விற்கக்கூடாது. அது அப்படி சமூக வலைதளத்தில் பரவன உடனே கடுமையான எதிர்ப்புகள் வந்து இந்து சமூகத்திலேயே பல நபர்கள் கொந்தளித்தார்கள். இது ஒரு கூறுகட்ட ஒரு சட்டமா இருக்குது, ஒரு அறிவுகட்டம் உருவாக்கிய ஒரு சட்டமா இருக்குது. யாராவது இப்படி இந்த சந்தர்ப்பத்தில் ஆட்டை விற்க கூடாதுன்னு சொன்ன, ஆடுகளை விற்கக்கூடியவர்கள் நிறைய இந்து சமூகத்தில் உள்ளவர்கள். அவங்க தன்னுடைய ஒரு வருட வருமானமாகவே இந்த பெருநாளுக்காக விற்கப்படுகிற ஆட்டை நம்பி இருக்கிற பொழுது, அந்த வருமானத்தை நம்பி இருக்கிற பொழுது அதற்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு சட்டம் போடுறீங்களே, கடுமையாக அந்த கண்டனங்கள் பறக்கிறது. ஒரு கட்டத்தில் அவங்களே வாபஸ் வாங்குறாங்க, நாங்க போட்ட சட்டத்தை நாங்களே வாபஸ் வாங்குறோம். இது எதுக்கு சொல்ல வர்றோம்னா, எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு வழங்கிய அந்த உரிமையை, எந்த உணவை சாப்பிடலாம் என்று எங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிற பொழுது, இன்னும் ஒருவன் குர்பானி கொடுக்கிறானா, ஆடு குர்பானி கொடுப்பது எங்களுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மாட்டை குர்பானி கொடுப்பது எங்களுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எங்களுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியத்தையே நீ செய்யக்கூடாது. அதையும் மீறி நீ மாட்டு இறைச்சி சாப்பிட்டா என்று சொன்னால் உன்னை அடிப்பேன், உன்னைய கொல்லுவேன், கும்பலாக வந்து நான் வந்து உன் மீது தாக்குதல் தொடுப்பேன், அது பயங்கரவாதமாக நான் நடந்துகிட்டாலும் என் மேல எந்த நடவடிக்கையும் இருக்காது என்கிற அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய நாட்டினுடைய நிலை போகிறது என்று சொன்னால், இதுதான் இந்த சிறுபான்மை சமூகத்தை காக்கக்கூடிய ஒரு முன்றா? இந்திய ஜனநாயகம் எங்களுக்கு வழங்கக்கூடிய மத உரிமையை இதுதான் பின்பற்றக்கூடிய ஒரு லட்சணமா? அப்ப இன்றைக்கு நம்முடைய சமூகம் இந்த அளவுக்கு உணவின் பெயராலே நசுக்கப்படுகிறதே, அதே போல உடையின் பெயரால நாம நசுக்கப்படலையா? நம்முடைய மார்க்கம் என்ன சொல்லுகிறது? ஒரு பெண் அவங்க ஒரு குறிப்பிட்ட பருவத்தை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால், அதற்கடுத்து அவங்க பொது வழிக்கு போகிற பொழுது அவங்க தன்னுடைய தலையை மறைத்து செல்ல வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு நாம ஹிஜாபு புர்கான்னு சொல்றோம். இந்த ஹிஜாபுக்கு எதிராக கடந்த காலத்தில் பிரச்சனைகள் எழலையா? நமக்கு பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் அப்ப அவங்க பாஜக ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பொழுது பள்ளிக்கூடத்திற்கு பரீட்சை எழுத போனவங்களை, கல்லூரிக்கு பரீட்சை எழுத போனவங்களை உங்களை நாங்க அனுமதிக்க மாட்டோம், ஹிஜாபை கழட்டி வச்சுட்டு உள்ளவா. இந்த அதிகாரத்தை யாரு கொடுத்தது? எங்களுடைய மார்க் அப்படி சொல்லி இருக்குதா? இந்திய அரசியல் சாசனமே எனக்கு சட்டம் சொல்லுது, அல்லது இப்படி எல்லாத்துக்கும் அதை பொதுவாக்க முடியுமா? இன்றைக்கு சீக்கியர்கள் எல்லாம் வெளியே போறாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஆண்கள் தலையில என்ன செய்வார்கள்? டர்பனை கட்டிவிட்டு சொல்லுவார்கள். ஏன் சொல்லி பாரு, எல்லா நபர்களும் ஒரே மாதிரி இருக்கணும், காவல்துறையில் இருக்கிற எந்த சீக்கியரும் இனிமே நீங்க டர்பன் கட்டக்கூடாது, மத்த போலீஸ் தலையில் அணியக்கூடிய தொப்பியத்தான் அணியன்னு சொல்லி பாரு. ராணுவத்தில் இருக்கக்கூடிய எந்த சீக்கியரும் நீங்க இனிமே டர்பன் கட்டக்கூடாது, மற்ற ராணுவ வீரர்கள் அணியக்கூடிய தொப்பியை தான் நீங்கள் அணிய வேண்டும் சொல்லி பாருங்களேன். இதுவெல்லாம் அந்தந்த மதங்கள் அவங்களுக்கு கொடுத்த ஒரு உரிமை. சீக்கியர்களாக இருக்கக்கூடியவர்கள் வெளியே வருகிற பொழுது தலையில் டர்பன் கட்ட வேண்டும் என்பது அவங்க மத நம்பிக்கை. அவங்க காவல்துறையில் இருக்கிறப்ப, ராணுவத்துறையில் இருக்கிறப்ப, பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப, வெளியே போறப்ப எல்லா இடங்களிலேயும் அவர்களுக்கு அந்த ஒரு உரிமை வழங்கப்படுகிற பொழுது, அதே போலதான எங்களுடைய மார்க்கம் சொல்லுகிறது. ஒரு பெண் ஒரு குறிப்பிட்ட பருவத்தை அடைந்து விட்டால் அவங்க வீட்டை விட்டு வெளியே போறப்ப, அந்நியருடைய பார்வையில படுறப்ப அந்த பெண் தலையில புர்கா அணிந்து கொள்ள வேண்டும், தலையில் அந்த ஹிஜாபை அணிந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய மார்க்கம் சொல்லி இருக்க கடுமையான நெருக்கடி வந்துச்சுங்க. ஒரு கட்டத்தில் அந்த பெண்கள் எல்லாம் கெஞ்சுகிறார்கள், நாங்க தேர்வு எழுதாம இருந்துகிட்டு இருக்கிறோம், நீங்க ஒரு பெரிய அநியாயம் பண்றீங்க, எங்களை இதோடு அனுமதிங்கன்னு சொல்றப்ப இல்ல அப்படிலாம் அனுமதிக்க முடியாது என்றெல்லாம் போனார்கள். நீதிமன்றத்தை அந்த பெண்கள் நாடினார்கள். இப்படி பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகு இன்றைக்கு அந்த கர்நாடகாவிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு
காங்கிரசார்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நம்மளுடைய அந்த உரிமை தரப்பட்டு இருக்கிறது. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு அநியாயத்தை எங்க மார்க்க எங்களுக்கு ஒரு சட்டத்தை சொல்லுது, அதை நாங்க என்ன அடுத்தவங்களுக்கு திணிக்கிறோமா? மற்ற சமூக பெண்களும் இப்படி முக்காடு போட்டுட்டு தான் பள்ளிக்குள்ள வரணும் அந்த பெண்கள் சொன்னாங்களா? இது எங்களுடைய ரைட்ஸ், எங்களுடைய நாடு எங்களுக்கு வழங்கிய உரிமை. எங்க நாடு எங்களுக்கு வழங்கிய உரிமையை நீ பறிப்பதற்கு உனக்கு யாரப்ப அதிகாரம் தந்தது? அந்த பெண்கள் போராடினார்களே. அந்த போராட்டத்தினுடைய விளைவு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இன்றைக்கு அங்கே நியாயம் பிறந்திருக்கிறது. இப்படி இவர்களால் எந்த அளவிற்கு நாம நசுக்கப்பட்டிருக்கிறோம். உணவுகள் விஷயத்துல கை வைக்க ஆரம்பிச்சாங்க, உடைகள் விஷயத்துல கை வைக்க ஆரம்பிச்சாங்க, உறைவிட விஷயத்துல கொண்டு வந்தான்ல, சிஏஏன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான்ல, என்ஆர்சின்னு கொண்டு வந்தான்ல, என்பிஆர் கொண்டு வந்தான்ல. அந்த கொரோனாவுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா நாங்க சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் கொண்டு வருவோம், நாங்க மக்கள் தொகையை கணக்கெடுக்க இருக்கிறோம், நாங்க யாரெல்லாம் அதை விவரிப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை. அந்த சட்டத்தை என்றைக்கு அறிவித்தானோ அன்றைக்கே இந்த இஸ்லாமிய சமுதாயம் களம் இறங்கியது. என்னை இந்த நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கு உனக்கு யார் அதிகாரம் தந்தது? என்னை ஜெயில் கொட்டடையில் அடிப்பியா? என்னை சிறையில கொண்டு போய் அடைப்பியா? என்னைய வெளிநாட்டிலிருந்து வந்த அகதின்னு சொல்ல வர்றியா? நான் ஏன் அகதியா இருக்க போறேன்? எனக்கு தான் இந்தியாவினுடைய பாஸ்போர்ட் இருக்குது, எனக்கு தான் இந்தியாவினுடைய வாக்காளர் சீட்டு இருக்குது, நான் இந்திய குடிமகன், என்னுடைய தந்தை இங்கதான் இருந்தாரு, என்னுடைய தாயார் இங்கதான் இருந்தாரு, எங்க பாட்டன் எங்க முப்பாட்டன் அவ்வளவு நபர்களும் இந்தியாவில் பிறந்திருக்கிறப்ப, இந்தியாவில் வளர்ந்திருக்கப்ப, நான் இந்திய நாட்டினுடைய குடிமக்களாக இருக்கிறப்ப நீங்க இந்த நாட்டு குடிமக்கள் இல்லை என்று சொல்லுகிற விதத்தில் சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தானே. அப்ப இதுதான் ஒரு ஜனநாயகமா? ஒரு ஜனநாயகம்னா அவங்களுக்கு முறையான உணவு கொடுக்கப்படணும், அவங்களுக்கு முறையான உடைகள் கொடுக்கப்படணும், அவங்களுக்கு முறையான உறைவிடங்கள் கொடுக்கப்படணும். அவ்வளவு கேலி கூத்தாக்கிட்டு கேட்டா இவங்க சிறுபான்மை சமுதாயம், இவங்க இஸ்லாமிய சமுதாயம், இப்படி அந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதிரான அரசியலையே தொடர்ச்சியாக செய்ததனுடைய விளைவு தானே ஒவ்வொரு நாளும் நாடு அதல பாதாளத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குது. வறுமையிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடியலையே, விலைவாசியிலிருந்து மீண்டு வரக்கூடிய நிலையை பார்க்க முடியலையே, மக்களுடைய நலனில் அக்கறை எடுக்காமல் எப்படியெல்லாம் இந்த சிறுபான்மை சமூகத்தை நசுக்கலாமோ அவ்வளவு விஷயத்தை கையில் எடுக்கிறீங்களங்க. இன்னும் அதையும் தாண்டி எந்த அளவிற்கு நமக்கு எதிராக நம்முடைய உரிமை பறிக்கப்படுகிறது என்று சொன்னால் நம்மளுடைய வழிபாட்டு உரிமையிலேயே கை வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். பொதுவாக எந்த மனுஷனா இருந்தாலும் அவன் ஏற்றிருக்கக்கூடிய அந்த மத நம்பிக்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பான், அவன் வணங்கக்கூடிய அந்த வழிபாட்டு உரிமைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பான், அவன் எதை வழிபாட்டு தலமாக எடுக்கின்றானோ அந்த வழிபாட்டு தலத்தை பெரிதாக மதிப்பான். முஸ்லிம்கள் நாங்கள் பள்ளிவாசலை வழிபாட்டு தலமாக எடுக்கின்றோம், எங்களுக்கு பள்ளிவாசல் பெரிது நான் இருக்கக்கூடிய வீட்டை விட. ஒரு இந்து கோவிலை புனிதமாக நினைப்பான், அவனுடைய வீட்டை விட கோவில் புனிதமானது. ஒரு கிறிஸ்துவுக்கு சர்ச்சை அதை அவன் புனிதமாக நினைப்பான், அவனுக்கு அது மிக புனிதமானது. அப்படி ஒவ்வொரு நபரும் வழிபாட்டு தலத்தை புனிதமாக நினைக்கிறப்ப இன்னைக்கு நமக்கு எதிராக வழிபாட்டு தலத்திலேயே கை வைக்க ஆரம்பிச்சாங்கல்ல. 1992 பாபர் மஸ்ஜித் இடிக்கப்படுகிறது. அது மிக நீண்ட விஷயம், விளக்குவதற்கு நேரம் இல்லை. அந்த பாபர் மஸ்ஜித் இடிக்கப்படுவதற்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1991 அப்போது இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கத்தால் நாடாளுமன்றத்திலே ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. தி பிளேசஸ் ஆஃப் வொர்ஷிப், வழிபாட்டு தல பாதுகாப்பு சட்டம் என்கிற ஒரு சட்டம் 1991 இயற்றப்படுகிறது. அந்த சட்டத்தில் என்ன விஷயத்தை சொன்னாங்க? பாபர் மஸ்ஜித், ராமர் கோவில் விவகாரம் அது பெரிசாக இருக்குது, இந்த ஒரு இடத்தை தவிர, பாபர் மஸ்ஜித் ராமர் கோவில் விவகாரத்துக்குரிய அந்த இடம் இருக்குதா இல்லையா, அந்த இடத்தை தவிர இந்தியா விடுதலை பெறுகிற பொழுது ஒவ்வொரு மதத்திற்குரிய அந்த வழிபாட்டு தலங்கள் அது எப்படி இருந்ததோ இனிமே அந்த வழிபாட்டு தலம் அப்படியே தான் இருக்கணும். ஏன்னா இப்ப இந்த ஒண்ணுல தான் இஷ்யூ நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குது. இது முஸ்லிம்களுக்கு சொந்தமா இந்துக்களுக்கு சொந்தமா, இந்த ஒண்ணுல தான் பிரச்சனை இருக்குது. அதை கோர்ட் அதுக்குரிய முடிவை சொல்லும். இதை தாண்டி வேற இந்தியா விடுதலை பெறுகிறப்ப ஒரு இடத்துல கோவில் இருந்ததா அது கோவிலாகத்தான் கடைசி வரை இருக்கணும், ஒரு இடத்துல பள்ளிவாசல் இருந்ததா அது பள்ளிவாசலாகத்தான் இருக்கணும், அதுல போய் அடுத்தவங்க போய் உரிமை கொண்டாடக்கூடாது, இது எங்களுக்குள்ள இடம் அடுத்தவங்க போய் நிக்க கூடாது என்பதற்காகத்தான் தி பிளேசஸ் ஆஃப் வொர்ஷிப் வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டம் என்கிற ஒரு சட்டத்தை 1991 நாடாளுமன்றத்தில் ஏற்றினார்கள். அப்ப அந்த நாடாளுமன்றத்தில் ஏற்றப்பட்ட ஒரு சட்டம், அது அமுலுக்கு வந்த ஒரு சட்டம், அது இந்திய ஜனநாயகத்தில் உள்ளது தானே. இவன் என்ன பண்றான்டா, அதற்கடுத்தும் சில பள்ளிவாசலை குறி வைக்கிறான்,
உதாரணத்துக்கு சொல்வதாயிருந்தால் ஒரு 2 வருடம் 3 வருடத்திற்கு முன்னாடி ஊபியில் இருக்கக்கூடிய சம்பல் பகுதி, லக்னோவில் இருக்கிற சம்பல் பகுதியில் அங்க ஷாசி மஸ்ஜித் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசல கோர்ட்ல போய் ஒருத்தன் வழக்கு தொடுக்கிறான். இந்த இடத்திலே கோவில் இருந்தது, எனவே நீங்கள் அங்க அகழ் ஆராய்ச்சி செய்வதற்காக கோர்ட் வந்து நீங்க உத்தரவிடணும், அதிகாரிகளுக்கு உத்தரவு போடணும் அப்படிங்கிற ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறான். வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டங்கிறது என்ன? 1947 ஒரு இடம் எந்த வழிபாட்டு தலமா இருக்குதோ கடைசி வரை அதனுடைய உரிமைகள் காக்கப்படணும், அப்படித்தானே இருக்குது. அப்ப கோர்ட்ல ஒருத்த வழக்கு தொடுக்கிறான்னா நீ என்ன இந்த சட்டத்துக்கு மாத்தமா வந்து வழக்கு தொடுக்கிற? இவ்வளவு நாள் அது வந்து பள்ளிவாசலா இருக்குது, முஸ்லிம்கள் வழிபடக்கூடிய ஒரு தலமாக இருக்குது, அதுல போய் நீ ஏன் மூக்க நுழைக்கிற என்று அப்போதே கோர்ட் என்ன செய்திருக்கலாம், அந்த வழக்கை டிஸ்மிஸ் செய்திருக்கலாம். ஆனால் கோர்ட்டும் என்ன செய்தது, சில நேரங்களில் பாசிசம் எல்லா இடங்களிலும் உட்கார்ந்து எப்படி நம்மளுடைய ஜனநாயக குரல் வலையை நசுக்கிறாங்கன்னு பாருங்க. கோர்ட்ல இருந்து உத்தரவு அதிகாரிகளுக்கு போகுது, சரி அந்த பள்ளியவும் நீங்க ஆய்வு செய்யுங்க. திரும்ப அந்த பள்ளியை ஆய்வு செய்வதற்காக வர்றாங்க. முஸ்லிம்கள் அங்கு இருந்து இல்ல அப்படி நாங்க அதை அனுமதிக்க மாட்டோம், எங்களுடைய வழிபாட்டுல ஏற்கனவே ஒன்றை இழந்தது போதும், அந்த பாபர் மஸ்ஜித் இழந்தது போதும். இன்னும் ஆரம்பத்தில் சொன்னாங்களே ராமர் கோவில் இடிக்கப்பட்டு தான் பாபர் பள்ளி கட்டப்பட்டதுன்னு, கடைசியில் அந்த உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லும் பொழுது அவங்க சொன்ன தீர்ப்பு அந்த இடத்தில் கோவில் இருந்ததற்கான எந்த முகாந்தரம் கிடையாது, கோவில் இருந்ததே இல்லை, அங்கே பாபர் பள்ளி தான் இருந்தது. ஆனா பெரும்பாலான இந்துக்களினுடைய நம்பிக்கை அப்படி இருக்கிறதுனால நாங்க அந்த இடத்தை ராமர் கோவில் கட்டுறதுக்காக தர்றோம், கோவிலை இடிச்சிட்டு தான் பள்ளிவாசலை கட்டினான்னு ஒரு விஷம பிரச்சாரம் பரப்பப்பட்டது. அந்த விஷம பிரச்சாரத்திற்கு எதிராக அந்த கோர்ட்டே தீர்ப்பு கொடுக்கிறப்ப அவன் கொடுத்த தீர்ப்பும் அநியாய தீர்ப்பு தான், நம்மளுடைய உரிமையை பறிக்கக்கூடிய தீர்ப்பு தான். அதிலேயும் என்ன சொன்னார்கள், அங்கே கோவில் இருந்ததற்கான எந்த முகாந்தரம் கிடையாது, அங்கே பள்ளிவாசல் தான் இருந்தது, இருந்தாலும் அந்த பெரும்பான்மையினுடைய மக்களுக்காக அங்கே ராமர் கோயில் கட்டுறதுக்கு நாங்க இடம் தரணும், நீங்க பள்ளிவாசல வேற ஒரு இடத்துல கட்டுங்க. அந்த சந்தர்ப்பத்திலேயும் இன்னொரு வாக்குறுதி கொடுத்தார்கள். ஏற்கனவே வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டம்னு ஒண்ணு இருக்குது, இந்த பாபர் மஸ்ஜிதை தவிர்த்து இனிமே எந்த ஒரு வழிபாட்டு தலமும் அது சேதப்படுத்தப்படாது, அது இடிக்கப்படாது, அதனுடைய பாதுகாப்பு அது வந்து முறையாக இருக்கும் என்ற அந்த சந்தர்ப்பத்தில் கோர்ட்டே உச்ச நீதிமன்றமே வாக்குறுதி கொடுத்தது. ஆனா அதுக்கு பிறகு சம்பல்ல போய் சாசி மஸ்ஜித இது எங்களுடைய பள்ளிவாசல் அவங்க ஒருத்த வழக்கு தொடுக்கிறான், அவனுக்கு ஆதரவாக கோர்ட்டும் அந்த வழிபாட்டு சில சட்டத்தை கவனிக்காமல் நீங்க போய் ஆய்வு செய்யுங்கிறாங்க, அது ஒரு பிரச்சனையாக வெடிக்கிறது. அதிலே 5 முஸ்லிம்கள் இறந்திருக்கிறார்கள். அப்படி கடைசி வரை இந்த சிறுபான்மை சமுதாயத்துக்கு எதிராக தான் நீங்க நடப்பீங்களா? இப்படி இந்த அளவுக்கு ஒரு சமூகத்தினுடைய குரல் வலை நசிக்கப்படுகிறது என்றால் இந்த டெமோக்ரசி எப்படி அது ஒரு சரியான டெமோக்ரசியாக இருக்கும், ஒரு பாதுகாப்பு நிறைந்த டெமோக்ரசியாக இருக்கும்? இறுதியாக இப்ப வக்ஃப் திருத்த சட்டத்தை கையில் எடுத்து வச்சிருக்கிறாங்க. என்னப்பா வக்ஃப் திருத்த சட்டம்? எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு சொல்லுகிறது, ஒருவன் நன்மை எதிர்பார்த்து தன்னுடைய சொத்தை இறைவனுக்காக அன்பளிப்பு செய்கிறான் என்று சொன்னால் அந்த வக்ஃபிற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கிறது. இப்படி ஒரு சொத்து வக்ஃப் செய்யப்பட்டு விட்டால் முகமது நபி அதற்கான சட்டத்தை சொல்லுகிறார்கள், வக்ஃப் செய்யப்பட்ட சொத்து லா யுபாஉ, அது அடுத்தவங்களுக்கு வித்தரக்கூடாது, வலா யூஹபு, அடுத்தவங்களுக்கு அன்பளிப்பா கொடுத்துடக்கூடாது, வலா யூரசு, அந்த வாரிசுதாரர்கள் இது எங்களுக்கு தான் சொந்தம்னு அந்த சொந்தம் கொண்டாடக்கூடாது. ஒருவன் தன்னுடைய சொத்தை பிறருக்கு அன்பளிப்பாக கொடுத்து விட்டால் அதை யாருக்கு சேல்ஸ் பண்ணக்கூடாது, யாருக்கு கிஃப்டா கொடுத்துடக்கூடாது, அது அவங்களுடைய வாரிசுதாரர்களே எங்களுக்கு கொடுங்கன்னு பங்கு வைக்க கூடாது. இதுதான் வக்ஃபுக்கான சட்டம் என்று இறை தூதர் சொல்லி இருக்க, இவன் ஆரம்பத்தில் உள்ள அந்த வக்ஃப் திருத்தத்தை மேற்கொள்ளுகிறான். ஏறத்தாழ 44 சட்டத்தை உள்ளே திருத்துகிறான், உள்ளே புகுத்துகிறான். எந்த அளவிற்கெல்லாம் அதை உள்ள புகுத்துறான். அந்த வக்ஃபை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் முஸ்லிமா இருக்கணும்னு கடந்த சட்டத்தில் இருந்துச்சு. அவன் அதை உள்ள திருத்தி முஸ்லிம் அல்லாத நபர்களை உள்ள கொண்டு வரலாம். வக்ஃப்ங்கிறது எங்க சமுதாயத்தில் உள்ளது தானப்பா, எங்களுடைய சமுதாய மக்கள் வழங்கியதானே. அப்ப எங்களுடைய மார்க்கத்தில் அது எப்படி நிர்வகிக்கப்பட வேண்டும் என்ற வழிகாட்டுதல் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கப்ப அதை நிர்வகிக்கக்கூடிய இடத்துல ஒரு முஸ்லிம் இருந்தா தான் அதை ஒழுங்கா நிர்வகிக்க முடியும். அப்ப அதை பறிக்கக்கூடிய விதமா முஸ்லிம் அல்லாத நபர்களை உள்ள சேர்க்கிறீங்களே, இதே மாதிரி அடுத்த விஷயத்துல செய்ய முடியுமா? இந்து அறநிலையத்துறைன்னு ஒண்ணு இருக்குது, இந்து அல்லாத ஒரு கிறிஸ்தவரை உள்ள சேத்திரங்களை பார்ப்போம், ஒரு முஸ்லிம் உள்ள சேத்திரங்களை பார்ப்போம். அதே மாதிரி சர்ச்சை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு இருக்கிறது,
அதுல ஒரு முஸ்லீம் உள்ள சேத்திரங்களை பார்ப்போம். ஒவ்வொரு மதத்தில் உள்ளவர்களும் அதுல உள்ளவங்க அந்த இடத்தை நிர்வகித்தாத்தான் அதுல சொல்லப்பட்டிருக்கிற சட்ட திட்டத்தை முறையாக கடைபிடிப்பான் என்று சொல்லுகிற பொழுது முஸ்லிம் அல்லாத நபர்களை உள்ள திணிக்கணும், உள்ள திணிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யறான். அடுத்து என்ன செய்கிறான்? யாரேனும் ஒரு வக்ஃபு சொத்துல 12 வருஷம் அபகரிச்சு வச்சவனுக்கே இந்த சட்ட அந்த சொத்தை திருப்பி கொடுத்துடணும். எங்கேயோ ஒருத்தன் தன்னுடைய பவரை பயன்படுத்தி வக்ஃபு சொத்துல இருந்து ஒரு சொத்தை 12 வருஷம் அபகரிச்சுட்டான்னு வைங்க, அபகரிச்சவனுக்கே திருப்பி கொடுக்கணும். இது எங்களுடைய மார்க்க சட்டத்துக்கு எதிரானதப்பா. அடுத்தவனுக்கு விற்க கூடாதுன்னு இருக்குது, அன்பளிப்பு கொடுக்க கூடாதுன்னு இருக்குது, அபகரிக்கிறவனுக்கே இந்த சட்டத்தை கொடுக்கிறாய் என்று சொன்னால் எங்களுடைய மார்க்கத்தில் மூக்கை நுழைக்கக்கூடிய அதிகாரத்தை உங்களுக்கு யார் தந்தது? பிரதமரா நீங்க இருக்கலாம், ஒன்றிய அமைச்சராக இருக்கலாம், உள்துறை அமைச்சராக இருக்கலாம், உங்களுக்கு இந்திய அரசியல் சாசன சட்டம் என்ன சொன்னது அப்படித்தான் நடக்கணும். ஒரு பிரதமராக இருந்து விட்டால் அரசியல் சாசனத்துக்கு மாத்தமா நடந்துடலாமா? முதலமைச்சராக இருந்து விட்டால் அரசியல் சாசனத்துக்கு மாத்தமா நடந்துடலாமா? அதிகாரியாக இருந்து விட்டால் அரசியல் சாசனத்துக்கு மாத்தமா நடந்துடலாமா? எல்லாமே அரசியல் சாசன சட்டப்படி நடக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது எங்களுடைய மார்க்கம் வழங்கக்கூடிய உரிமையை இந்திய கான்ஸ்டிடியூஷனும் எங்களுக்கு வழங்கி இருக்கிற பொழுது அதை பறிக்கக்கூடிய விதமாக வக்ஃபு சொத்தை முழுக்க தாரை வார்க்கக்கூடிய ஒரு வேலையை வக்ஃபு திருத்த மசோதான்னு கொண்டு வர்றானே, அதே மாதிரி அவன் கொண்டு வரக்கூடிய இன்னொரு பெரிய அபத்தமான ஒண்ணு. ஆரம்பத்தில் நிறைய பேர் வக்ஃபு செய்திருப்பார்கள். அந்த வக்ஃபுகள்ல நிறைய சொத்து வக்ஃபு பை யூசர் என்ற அடிப்படையில் இருக்கிறது, பாத்தியத்தின் அடிப்படையில் வக்ஃபாக இருக்கிறது. இவன் அதுல திருத்தத்தை கொண்டு வர்றான். நீங்கள் வைத்திருக்கக்கூடிய வக்ஃபு சொத்திற்கு நீங்கள் ஆவணத்தை காட்டாவிட்டால் அந்த சொத்துக்களை அரசாங்கமே அதை எடுத்துக்கொண்டு ஆவணத்தை காட்டணும். ஆவணத்தை காட்டினாத்தான் அது உங்க சொத்து. வக்ஃப் பை யூசர்னு பல காலமாய் உள்ளது இருக்குதே, 700 வருஷம் 800 வருஷம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சொத்துக்கள் எல்லாம் பாத்தியத்தின் அடிப்படையில் வக்ஃபா இருக்குதே. அப்ப அவ்வளவு சொத்துக்களையும் அபகரிக்க வேண்டும் என்கிற தீய நோக்கத்திலேயும் இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள மூக்க நுழைச்சி முஸ்லிம்களை அவங்களுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் நடக்க விட மாட்டோம் என்ற அளவிற்கு இவர்கள் பெரிய அநியாயத்தையும் அயோக்கியத்தனத்தையும் அதிகாரத்தை பயன்படுத்தி செய்வார்களேயானால் இதுதானே ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்படுகிறது. எதிர்கட்சிகளை அடக்குவது, பத்திரிகையாளர்களை ஒடுக்குவது, தனக்கு எதிராக யாரெல்லாம் போராடுகிறார்களோ அவர்களை மிரட்டுவது, ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய உரிமைகளை தர மறுப்பது, இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ச்சியாக இன்னும் நடக்கும் என்று சொன்னால், ஜனநாயகம் இன்னும் படுகொலையை நோக்கி செல்லும் என்று சொன்னால், இந்திய நாட்டினுடைய மக்கள் அவங்க நம்மளுடைய நிலை இன்னும் அதுல பாதாளத்தை நோக்கி போகும். இவங்களுக்கு அதுல எந்த அக்கறையும் இருக்காது. அவங்க இருக்கிறவரை தன்னை வளப்படுத்திக் கொள்வார்கள், தங்களை வளப்படுத்திக் கொள்வார்கள், தன்னை சார்ந்த நபர்களை வளப்படுத்திக் கொள்வார்கள். அப்ப இப்படித்தான் இவர்களுடைய நிலை இருக்கதை ஒழிய பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கு அவங்க கவனம் எடுக்கிறது இல்ல, பொதுமக்களுடைய கல்வி தரத்துக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்ல, பொதுமக்களுடைய ஆரோக்கியத்திற்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்ல. இந்தியாவை உலக நாடுகளோடு ஒப்பிடுகிற பொழுது அதை முன்னேற்றுவதற்காக அவங்க முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்ல. முழுக்க அந்த சிறுபான்மை சமூகத்திற்கு எதிரான விஷயத்தையே அரசியலாக செய்து இந்த ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கின்றார்கள். இதனால பல மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இந்தியாவில் நிறைய மக்கள் பொருளாதாரத்தில் சிரமத்தை சந்திக்கிறார்கள். இது போன்ற சிரமத்தை பார்க்கிற பொழுது இஸ்லாம் சொல்லுகிறது, அநியாயக்கார ஆட்சியாளனுக்கு எதிராக அவன் செய்யக்கூடிய அநியாயத்தை தோலுரிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். இவன் தான் சிறந்த முஸ்லிம், அறப்போர்ல சிறந்த முறையில் ஈடுபடக்கூடியவன் என்று இறை தூதர் நமக்கு சொன்னார்களே, அந்த உத்தரவு கணங்குதான் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய ஆகஸ்ட் 3ஆம் தேதி சிவகங்கை மாவட்டத்தின் சார்பாக காரைக்குடியில் வைத்து ஜனநாயக பாதுகாப்பு மாநாட்டை நாம் அறிவித்திருக்கிறோம். இந்த ஜனநாயக பாதுகாப்பு மாநாட்டில் இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் திரளலாமா? அடுத்தவர்களையும் எடுத்து சொல்லி அதில் பங்கேற்க வைக்கலாமா? இப்படி ஒட்டுமொத்த சமூகமும் இந்த ஜனநாயக பாதுகாப்பிற்காக போராடினால்தான் நாம் இந்த இந்தியாவினுடைய எதிர்காலத்தை காப்பாற்ற முடியும். ஏனென்றால் இவர்கள் இந்தியாவை அழிக்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து இந்தியாவை காக்கக்கூடிய அந்த ஒரு வேலையை இந்திய குடிமக்களாகிய நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். அதற்காகத்தான் இந்த மாநாடு அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.